அவன் கூடாரங்களுக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பி நம்முடைய கூடாரங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா? இரக்கம் செய்ய போகிறார் இந்த மாதம். பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சி சொல்லுங்க. கையை பிடிங்க பார்ப்போம். யார் கையும் விடாதீங்க. ஆமாம், எல்லார் கையும் பிடிங்க. பிடிச்சிங்களா? உங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். சொல்லுங்க. உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்கள் கூடாரத்துக்கு இரக்கம் செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு இரக்கம் செய்வார். ஆமென், ஆமென். அப்படியே நடக்கட்டும். அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தையை ஆண்டவர் இப்படி சொல்றார். நான் அவன் வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். உன் வீட்டிற்கு இரக்கம் செய்வேன். அதுதான் இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு. உன் வீட்டிற்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார். இங்கே சிறையிருப்புக்குள்ள இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, சிறையிருப்புக்குள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நான் யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்புவேன். இந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை நமக்கு அழகா சொல்லுது. சிறையிருப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாக்கோபுடைய கூடாரத்துக்கு என்ன இல்லை? இரக்கம் இல்லை. அடுத்து சொல்லப்படுது, நகரம் கட்டப்படவில்லை. அல்லேலூயா. அது இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆடல் பாடல் சத்தம் இல்லை. அவர்கள் பெருகுவதற்கு பதிலாக குறுகி கொண்டே போகிறார்கள். அவர்கள் மகிமைப்படுவதற்கு பதிலாக சிறுமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இப்பொழுது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, திடனற்றவர்களாய், திடனற்றவர்களாய், இரக்கம் இல்லாதவர்களாய், சகாயம் இல்லாதவர்களாய், ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக என்ன செய்கிறாங்க? அப்படி இருக்கிறார்கள். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, யாக்கோபை அல்லது இஸ்ரவேலை என்ன செய்கிறாங்கன்னா நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் வர்த்திக்கப்படவில்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை, குறுகி கொண்டே போகிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், அல்லது ஆண்டவர் அந்த கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற வரைக்கும் என்ன இல்லைன்னா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே இல்லாமல் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பும் போது எப்படியெல்லாம் முன்பாக இருந்தார்களோ அப்படியெல்லாம் அவர்களை கர்த்தர் திரும்ப என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்முடைய வீட்டுக்கு கர்த்தருடைய இரக்கம் இருக்கணுமா வேண்டாமா? ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இல்லை. அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம், யார் வீட்டுக்கெல்லாம் ஆண்டவர் இரக்கம் செஞ்சிருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் யாருடைய வீட்டுக்கெல்லாம் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார்? அவரே இரக்கம் பாராட்டி இருக்கலாம், அல்லது மனுஷர்கள் மூலமா அந்த இரக்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? காட்டி இருக்கலாம். அப்படி இரக்கம் செய்த குடும்பங்கள் வேதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? தாவீது. சரி, எப்படி தாவீதுன்னு சொல்றீங்க? போகிற இடமெல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணார். தான் ஒரு இரக்கம். நான் சொன்ன இந்த மாதிரி கீழ் நிலையில் இருந்தவங்க, ஆசீர்வாதமற்று இருந்தவங்க, உடைக்கப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவங்க, எல்லாவற்றையும் இழந்து கிடந்தவங்க, அப்படிப்பட்ட வீட்டுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கணும். நம்மளை போக்குவரத்தில் காக்கிறது அது ரெண்டாவது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னது?
இரக்கம். இதுதான் இரக்கம். இப்படிப்பட்ட குடும்பம் ஏதாச்சும் பைபிள்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோனத்தானுடைய மகன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, அப்புறம் யோபு, சாரிபாத் விதவை, அன்னாள், அப்புறம் யாபேஸ், அப்புறம் அதுக்கு மேல தெரியாது. கொஞ்சம் புகழ்ந்துட்டோம்னா போச்சு. மிரட்டிக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது உங்களை. அப்பத்தான் ஒவ்வொன்றா வெளியே வருது. ஆகார், அப்புறம் யாருமா? லேயாள். வெரி குட். லேயாள். ரூத்து. வெளியில இருக்கிறவங்களுக்கு வாயும் இல்லை காதும் இல்லை. அல்லேலூயா. வெளியில இருந்து ஒரு பதில் வருதா பார்த்தீங்களா? அதுக்கு தான் உங்களெல்லாம் உள்ள கூப்பிடுறது. நெகேமியாவா? நகோமி. வெரி குட். சரி, அப்புறம் எஸ்தர். லோத்து. வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் அவன் மேல் இரக்கம் வைத்ததினாலே ஆண்டவர் அவன் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போற வரைக்கும் அவர் ஒண்ணுமே செய்யலையா. எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். மனுஷன் மேல ஆண்டவர் இரக்கம் வைக்கிறதுக்கு நம்மெல்லாம் எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இந்த பட்டணத்தை விட்டு போகிற வரைக்கும் நான் ஒண்ணு செய்ய முடியாது, சீக்கிரம் போம்பார். இவன் லேட் பண்ண அழகா சொல்லுது, கையை பிடிச்சி வெளியே என்ன செஞ்சாரா, இழுத்து கொண்டு போய் விட்டார். பாருங்க, இதை போல ஒரு இரக்கமுள்ள தெய்வம் உலகத்தில் எங்க இருக்கு? அல்லேலூயா. நம்ம அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, நம்ம சாம்பலாயிடக்கூடாது என்பதற்காக, நம்ம மேல நியாய தீர்ப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய படைப்பாகிய நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்புக்கும் இரக்கத்திற்கும் தயவுக்கும் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகத்துவமான தெய்வம். ஆனா ஒரு பக்கம் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பக்கம் கோபம் கொள்ளுகிறவராயும் இருக்கிறார், ஒரு பக்கம் மனதுருகுகிற தேவனாயும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அருமையான ஸ்தோத்திரம் ஒரு குடும்பத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒருத்தருமே ஒன்றுமே சொல்லவே இல்லையே. இல்லை, பழைய ஏற்பாட்டிலே வந்துட்டீங்க, புதிய ஏற்பாட்டு பக்கம் திரும்பவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் எத்தனை அற்புதங்கள்! நம்மளாம் பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கிறோமே, புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரவே இல்லையே. புதிய ஏற்பாட்டில் யவீருடைய மகள், அப்புறம் அந்த ஒரே ஒரு விதவை தாயினுடைய மகன் பாடையில் தூக்கிட்டு வர்றாங்க. நாயினுடைய விதவையின் மகன், கானானிய ஸ்திரீ, அவருடைய பிள்ளை லாசர். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனை, புதிய ஏற்பாட்டில் எத்தனை பேத்துக்கு ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். வசனமே சொல்லுது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் 8ஆ 9ஆ, அதில் முதல் வசனமே சொல்லும், 8ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு என்ன செய்தாரா? மனதுருகினார். அல்லேலூயா. அவர் மனதுருகினார்னா என்ன? இரக்கப்பட்டார். அந்த ஜனங்களுடைய அவல நிலைகளை பார்த்து, அவங்கள் மேலே ஆவிக்குரிய அந்த அனுபவம் இல்லாததை பார்த்து, அவங்கள சிதறப்பட்ட ஆடுகளை போல இருக்கிறத பார்த்து ஆண்டவர் அவர்கள் மேலே என்ன செய்தாரா? இரக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நிறைய நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அந்த இரக்கத்தினால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? பிழைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இரக்கத்தினால தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மேல கொஞ்சம் அப்படியே இரக்கம் இல்லாத போல காமிச்சார். அப்படி காமிச்சதுனால தான் உங்களுக்கு எனக்கு இரக்கம் வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம மேல இறக்கப்படணும், சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து மேல அவர் என்ன காட்டக்கூடாது? இரக்கம் காட்டக்கூடாது. அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும், அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
3 நாள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அவரை ஒப்பு கொடுக்கணும். எந்த பிள்ளைக்கு, எந்த தாய்க்கு தன் பிள்ளையை எப்படி மரணத்துக்கு நேரம் ஒப்பு கொடுப்பதற்கு துணிச்சல் வரும்? அப்படிப்பட்ட தியாகம் இன்னைக்கு யாருக்கு வரும்? தேவனுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த ஆமை ஸ்தோத்திர அன்பு இருக்கும். அல்லேலூயா. ஒரு மிஷினரி ஆமை ஸ்தோத்திர கடைசி அந்த அம்மாவுக்கு இருந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 8 பேர் 10 பேர் பக்கம் இருந்த ஒரு வீட்டில் கடைசியில் ஆமை ஸ்தோத்திரம் இருந்த பையனும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, ஊழியத்துக்கு அனுப்பி அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அந்த ஐயாவை, அந்த மகனை கொன்னுட்டாங்க. கொன்று வீட்டுக்கு பாடி வருது. அந்த மிஷினரி சொசைட்டியிலேருந்து வந்து அந்த சரீரத்தை அந்த அம்மா முன்னாடி வைக்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்கும் அழுகாத அம்மா இந்த கடைசி மகனுக்கு என்ன செய்தது, அழுகிறாங்க. அப்போ கேட்குறாங்க அந்த ஸ்தாபனத்திலிருந்து, மா 7-8 பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் சாக கொடுத்துட்டீங்க, ஆண்டவருக்கு கொடுத்தீங்க, அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே நீங்கள் அழுகலை, ஆனால் இந்த கடைசி பையனுக்கு எப்படிமா நீங்கள் இப்படி அழுகிறீங்களே, என்ன காரணம்? இந்த அம்மா சொல்லிச்சான், இவன் செத்துட்டான்னு என்ன செய்யலை, அழுகலை, எனக்கு இன்னும் ஒரு பிள்ளை இல்லையே, ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்க எனக்கு இன்னும் ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், அழுகிறேன் அப்படின்னாங்களாம். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கும் தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் தான் இன்னைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்களுடைய அவல நிலைமையை பார்த்து என்ன வரும், இரக்கம் வரும். அவர்களுக்கு தான் அந்த மனதுருக்கம் வரும். இவர்கள் ரட்சிக்கப்படலையே அப்படிங்கிற ஆதாங்கமும் பாரமும் யாருக்கு இருக்கும், தேவ பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூடாரத்துக்கு என்ன செய்ய போறேன், இரக்கம் செய்ய போகிறேன். ஆமே ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னது போல இன்னைக்கு மேவிபோசேத் அப்படிங்கிற அந்த மனுஷனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அப்பா எல்லாம் என்னைய பாருங்க பாப்பா, பைபிளெல்லாம் அப்படியே கீழே வச்சுட்டு என் முகத்தை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். எனக்காக நீங்கள் தயவுசெய்து இப்போ ஜெபமே பண்ண வேண்டான்னு நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்கள் ஜெபங்கள் என்னை அப்படியே தாக்குகிறது. தாங்குதுன்னா கூட பரவாயில்ல, உங்கள் ஜெபமெல்லாம் என்னை என்ன செய்யுது, தாக்குது. என்னால் நிற்க முடியல, அந்த மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் கண்களை எனக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி வாசிக்கலாமா? ஆமே ஸ்தோத்திரம். யாருடைய வீட்டுக்கெல்லாம் ஆண்டவர் இறக்க செய்தார்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இறக்க செய்த அநேக வீடுகளிலே ஒரு நபரை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய பெயர் தான் மேவிபோசேத். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க மேவிபோசேத் சொல்றான், தாவீது ராஜாவை வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியானாகிய நான் எம்மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் ஆராதனையை முடிப்பேன், இல்லைனாக்கா நான் பாட்டுக்கு இழுத்துட்டே போயிடுவேன். ஒரு தடவை அல்லேலூயா சொன்னால் ஒரே முறை சீக்கிரம் எல்லாரும் என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். நீங்கள் லேட் பண்ண நான் என்ன செஞ்சுட்டே இருப்பேன். ஆமாம், நிறைய பேர்த்துக்கு வைத்த கலக்குது, என்னடா அப்படின்னு. சரி, அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சரி, இந்த மேவிபோசேத் சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு நான் எம்மாத்திரம். நான் போன வாரமா அதுக்கு முந்தின வாரமாக தான் சொன்னேன், செத்த நாய் எப்படி இருக்கும்? செத்த நாயை யாராவது விரும்புவோமா? சில நேரத்தில் நம்ம ரோட்டில் பார்ப்பேன், நல்ல விலை உயர்ந்த காஸ்ட்லியான நாய், அதுக்கு சீக்கு வந்ததுனால அந்த நாயை வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ரோட்டில் விட்டாங்க. நான் ஒரு நாள் பார்த்தேன், நல்ல இவ்வளோ உயரத்தில் உள்ள ஒரு நாய்,
முடியெல்லாம் நிறையா இருக்குது, காதெல்லாம் கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த கொப்பளை மாதிரி இப்படி வந்துருக்குது. அந்த நாயை ரோட்டில் விட்டாங்க. அந்த நாய் ரோடை கிராஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. கூட்டத்துக்குள்ள அது வந்ததில்லை, கூட்டங்களை அது பார்த்ததில்லை. அது கழுத்தில் செயினை போட்டு கையில் ஓனர் என்ன செஞ்சுட்டே போவார், இழுத்துட்டு பிடிச்சிக்கிட்டே தான் போவார். தன் வீட்டாரை சார்ந்து தான் அந்த நாய் வளர்ந்தது. ஆனால் அதுக்கு வியாதி வந்த உடனே அந்த நாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா கலட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க போல. அந்த நாய் போற வர்ற ஆளுகளெல்லாம் பார்க்குது, மூஞ்சையே பார்க்குது. நம்ம முதலாளியா, நம்ம வீட்டுக்காரங்களா, நம்மளை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்களா, கூட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு அது ஒரு எதிர்பார்ப்போடையே இருக்கிற மாதிரி என்ன செய்யுது, அப்படியே பார்க்குது. அந்த நாயை கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன், அந்த நாய் தெருநாயை விட மோசமா போயிடுச்சு. தெருநாய் எப்படி இருக்குது அதை விட என்ன ஆயிடுச்சு, இந்த நாய்க்கு தெரு நாய்களோட சண்டை போட்டுலாம் பழக்கம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. தெரு நாய் பார்த்தீங்கன்னாக்கா அது வாட்டுக்கு இப்போ எங்கேயாவது போகும், எதையாவது தின்னுட்டு அது வாட்டுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும், போகும். இந்த நாயை பார்த்தா அந்த பழக்கமெல்லாம் இதுக்கு இல்லை. இது தெரு நாயை விட எப்படி இருக்குது, உடல்லையும் மோசமா இருக்கு. அதை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஒரு வியாதி வந்த நாயவே ஒரு மனுஷன் விரும்பலைன்னு சொன்னா, செத்த நாயை யாராவது வீட்டில் வைப்போமா, செத்த நாயை யாராவது கண்ணோட்டு பார்ப்போமா? நாங்கள் இந்த பைபாஸ் ரோட்லலாம் போகும்போது பார்ப்போம். ஐயோ ஏன் கேட்குறீங்க, அடிச்சு அது வாட்டுக்கு கால் நாளை அப்படியே வானத்தை பார்த்துட்டு ஊதி போய் கிடக்கும். அந்த நேரத்துலலாம் அது நாத்தம் வந்துருச்சுனாக்கா காருக்குள்ள அந்த நாத்தமே ரொம்ப நேரம் என்ன செய்யாது, போகாது. அப்படி இருக்கும். மேவிபோசேத்துடைய வாழ்க்கை அதை போல ஒரு நாற்றம் பிடித்த வாழ்க்கை. அவனை கண்டுகொள்ள ஆள் இல்லை, அவனை விசாரிக்க ஆள் இல்லை, அவன் மேல இரக்கம் வைக்க ஆள் இல்லை, அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. அவன் சொல்றான், ஒரு செத்த நாயை போல இருக்கிறவன் யார் தெரியுமா? மேவிபோசேத் யாரு? ராஜகுமாரன், ராஜாவுக்கு பேரன். தாவீது ஒருவேளை அரசாட்சிக்கு வரல அப்படின்னா யோனத்தான் ராஜாவா இருப்பாரு. அவருக்கு பிறகு அவனுக்கு பிறந்த இந்த மேவிபோசேத் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷன் இன்னைக்கு சொல்ற, நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப தாவீது இவன் மேல ஒரு இரக்கம் வைக்கிறார். தாவீது இவன் மேல இரக்கம் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? தாவீது இவனை வந்து விசாரிப்பதற்கு என்ன காரணம்? தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோனத்தான் நிமித்தம். ஏன் யோனத்தான் நிமித்தம் அப்படின்னு இந்த வார்த்தையை தாவீது சொல்றாரு? ஃப்ரெண்ட் இல்ல, யோனத்தான் இவனும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அது ஃப்ரெண்டை காட்டிலும் மேலானது. வாக்கு பண்ணி இருக்கிறார்கள். என்ன வாக்கு தெரியுமா? நீ ராஜாவா இருப்ப, நீ ராஜாவா இருக்கும்போது எனக்கு என்ன செய்யக்கூடாது, எனக்கோ என் குடும்பத்துக்கோ நீ தீங்கு செய்யக்கூடாது. இதுதான் 2 பேர் பண்ணின உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்ப தாவீது யுத்தம் பண்ணி இந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஜெயித்த எல்லா இடத்திற்கும் என்ன பண்றாருன்னா மந்திரிமார்களை, விசாரிப்புக்காரர்களை என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்ப தாவீது இப்ப யுத்தம் முடிஞ்சு தேசத்தினுடைய கட்டமைப்புகள் எல்லாம் சரியாயிடுச்சு, அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் எல்லாம் அங்க நியமிக்கப்பட்டாச்சு. தாவீது எல்லா வேலையும் முடிஞ்சது, இனி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன செய்யல, இளைப்பாறல.
அவருடைய இருதயத்துக்குள்ள யோனத்தானோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்ன செய்யுது? ஞாபகத்தில் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மேவிபோசேத்தை தாவீது இறக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா உடன்படிக்கை. யோனத்தானும் தாவீதும் செய்த உடன்படிக்கை. இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேல நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கையினால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் பார்க்கல அப்படின்னா, உடன்படிக்கையை நினைக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் இல்லை. வானவில் தோன்றும் போதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியும் அது யாரோடு செய்த உடன்படிக்கை? நோவாவோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன அர்த்தம்? அது எதை காட்டுது? இனி நான் ஜலத்தினால பூமி என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அது. அதுதான் இன்னைக்கு உலகம் பூமியினால வெள்ளத்தினால் அழிக்கப்படுதா? எங்கேயோ ஒரு சில இடத்துல என்ன செய்து இருக்கு. ஆனா பூமி முழுவதும் என்ன செய்யப்படலை, அழிக்கப்படாது. பூமி முழுவதும் இனி வரக்கூடிய நாட்களில் அக்கினிக்கு இரையாக என்ன செய்யப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டிருக்கு. சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். அப்ப மேவிபோசேத்துக்கு ஆண்டவர் ஒரு இரக்கத்தை காண்பித்ததற்கு காரணம் என்னன்னா உடன்படிக்கை செய்தபடியினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்திருக்கிறார்? சிலுவையில உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நம்ம அவரோடு கூட எப்படி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்? நம்ம அவரோடு எப்படி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்? ஞான ஸ்நானத்தின் மூலமா உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம் ஞான ஸ்நானத்தின் மூலமா? கேட்கல. பாவத்துக்கு செத்துட்டாண்டவரை இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், உம்முடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா நம்ம என்ன செய்யறோம்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தோம். சரி, உடன்படிக்கையை காப்பாத்துறோமா? அதெல்லாம் எப்படி பாஸ்டர்? அதெல்லாம் கேட்காதீங்க. உடன்படிக்கையை காப்பாத்துறோமா? அப்பப்ப பாஸ்டர். உடன்படிக்கை அப்பப்ப காப்பாத்துறது இல்லை, உடன்படிக்கை என்னைக்கும் காப்பாற்றி வைக்கணும். அதுதான் உடன்படிக்கை. ஒரு இடத்துல மீறிட்டோம் அப்படின்னா கூட உடன்படிக்கை மீறிடுச்சுன்னு அர்த்தம். ஈரானும் அமெரிக்காவும் இந்த ஹார்மோஸ் இதுக்கு நீர்வழி பாதைக்கு என்ன செய்யறாங்க, கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் குண்டு போடுறான். இதுக்கு பேர் என்னது? உடன்படிக்கையை மீறுவதற்கு அடையாளம். எதை செய்வேன் எதை செய்ய மாட்டேன் அப்படின்னு கையெழுத்து போடுறோமோ அதை காப்பாத்துறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. செய்வேன் அப்படிங்கிறத செய்யாம இருக்கிறதும், இனி செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற திரும்ப திரும்ப செய்யறதும் உடன்படிக்கையை மீறுவதற்கு அடையாளம். நம்ம அதை செஞ்சுட்டா அப்படினால உடன்படிக்கை மீறிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நமக்கு அடுத்து என்ன இல்லாம போகும்? அந்த உறவு இல்லாம கூட போகும். ஆனா கர்த்தர் அப்படி பார்க்காம நம்ம மேல கொஞ்சம் எப்படித்தான் இருக்கிறாரு, இரக்கமாவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல இரக்கமாவே இருக்கிறார். சரி, இந்த மேவிபோசேத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மேவிபோசேத் அப்படின்னு சொன்னா வெட்கத்தின் வாயிலிருந்து அப்படின்னு அர்த்தம். வெட்கத்தின் வாய், வெட்கத்தின் வாயில் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்கு, வெட்கத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், வெட்கத்தை விரட்டியவர் அப்படின்னு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கு. வெட்கத்தின் வாயிலிருந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வெட்கத்தை விரட்டியவர் அல்லது வெட்கத்தை அழிப்பவர் அப்படின்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லேலூயா. இவனுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா மேரிபால் அப்படின்னு இவனுக்கு ஒரு பேர். என்ன பேரு? மேரிபால் அப்படின்னு அர்த்தம். இந்த மேரிபால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தா, பாகால் பரிந்து பேசும் அல்லது பாகாலின் எஜமான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு.
பாகால் பரிந்து பேசும் அல்லது பாகாலின் எஜமான் அப்படின்னு அர்த்தம். பாகால் பரிந்து பேசவே இல்லை மேவிபோசேத்துடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. பாகால் இவனுக்கு எஜமானனா இல்லை. எஜமானனா இருந்தால் இவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல முறையில் படி அளந்திருக்கணும், நல்ல முறையில் உதவி செய்திருக்கணும். இன்னைக்கு நிறையா நேரத்தில் இந்த மேரிபால் போலத்தான் நம்முடைய உதவிகளும் நம்முடைய ஒத்தாசைகளும் நமக்கு வர வேண்டிய சகல நன்மைகளும் மேன்மைகளும் எங்கேயோ இருந்து வரும், எப்படியாவது வரும் அப்படின்னு யாரையோ ஒன்று நம்ம என்ன செய்கிற மாதிரி இருக்கிறோம், சார்ந்து கொள்வது போல் இருந்தோம்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. மேவிபோசேத்தா இருந்தா வெக்கத்தை விரட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேவிபோசேத்தா இருந்தா வெட்கத்தை அழிக்க முடியும். அல்லேலூயா. சரி, இப்போ எப்படியெல்லாம் இந்த மேவிபோசேத் இரக்கம் பெற்றா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? வாசிக்கலாம். அதே வசனம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் எவனாவது உண்டா கேட்டான். சரி, இருங்க. அல்லேலூயா. முதல் வசனத்திலே நான் வர்றேன். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் உண்டா என்று என்ன செய்தானா தாவீது ராஜா கேட்டான் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ ராஜாவின் சிந்தையில் முதல்ல வர்றது யாருன்னா யோனத்தான் தான் வர்றார். அல்லேலூயா. நமக்கு நல்ல நினைவுகளை முதல்ல ஆண்டவர் தரணும். உடன்படிக்கை பண்ணாங்க இல்லையா தாவீது யோனத்தானோ? அல்லேலூயா, அல்லேலூயா. யோனத்தானும் தாவீது என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பண்ணாங்கல்ல. யோனத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் நல்கினார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். இப்ப தாவீதின் உள்ளத்துல கர்த்தர் என்ன கொடுத்தார்? தாவீதின் சிந்தையில கர்த்தர் எதை கொடுத்தார் அப்படின்னா யோனத்தானை குறித்த சிந்தனையை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இப்ப யோனத்தான் யுத்தத்தில் மரித்து போனான். யோனத்தானுடைய வீடு நம்ம அழகா வேதத்தில் வாசிக்கிற 2 சாமுவேல் சவுலின் வீட்டார் வர வர என்ன ஆனார்கள்? பலவீனப்பட்டு போனார்கள், பலவீனப்பட்டு போனார்கள். இனி வரக்கூடிய நாட்களிலே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சவுல் குடும்பம் எப்படி இருக்கிறார்களோ, எங்க இருக்கிறார்களோ, எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ, நான் வேற யோனத்தானுக்கு என்ன செய்து கொடுத்தேன்? உடன்படிக்கை செய்து கொடுத்திருக்கிறேன். யோனத்தானுடைய குடும்பம் எப்படி இருக்குதோ தெரியவில்லையா அப்படிங்கிற சிந்தனையை ஆண்டவர் தாவீதின் சிந்தையிலே தந்தார். அல்லேலூயா. இரக்கம் பெறுவதற்கு முதல் காரணம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் சிந்தையில என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சிந்தனையில நம்ம எல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? இருக்கிறபடினாலதான் நமக்கு இரக்கம் உண்டாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உங்களை குறித்த சிந்தனை, உங்க குடும்பத்தை குறித்த சிந்தனை, உங்க வீட்டாரை குறித்த சிந்தனை ஆண்டவருக்கு எப்போதும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இளையகுமாரன் என்ன செஞ்சுட்டா, சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூரமா போயிட்டா. ஆனா தகப்பன் அவன் சிந்தையாவே இருந்ததுனால எப்போ என் பிள்ளை வருவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வாசல்லையே என்ன செய்திருந்தானா? காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதுதான் சிந்தை. பிள்ளைகளை குறித்த சிந்தை, குடும்பத்தை குறித்த சிந்தை. இன்னைக்கு நம்மளை சிந்தனையில் நிறைய பேர் வைக்காம கூட போகலாம். நீங்க செய்த நன்மைகளை சிந்தனையில் நிறைய பேர் வைக்காம கூட போகலாம். உங்க குடும்பத்தை ஒரு பொருட்டா எடுக்காம கூட போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஸ்தோத்திரம். உங்க கூடாரத்துக்கு இரக்கம் செய்வதற்கு ஆண்டவருடைய சிந்தனையிலே உங்க குடும்பத்தை ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்கள் ஆண்டவர் தம்முடைய சிந்தையில வைத்திருக்கிறார். மறக்கப்பட்ட நிலைமையில உலகம் இருக்கலாம், மறக்கப்பட்ட சூழ்நிலையில உங்க சொந்த பந்தம் இருக்கலாம், மறக்கப்பட்ட நிலைமையில உங்க குடும்பத்தினர் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? நினைவில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் போயிட்டே இருக்கிறதுனால இரண்டாவது இவனுக்கு எப்படிப்பட்ட இரக்கத்தை ஆண்டவர் வைத்தார் அப்படின்னா 7வது வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, போதும். அல்லேலூயா. யோனத்தான், அவன் தாவீது சொல்றாரு, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு என்ன செய்வேன்? தயவு செய்வேன், நீ பயப்படாதே அப்படிங்கிறார். வேதத்தில் எங்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் சமாதானம் உண்டா இருக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன உண்டாக போகுதுன்னு அர்த்தம்? சமாதானம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய தயவு உங்க மேல வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதிரிய ஒரு மனுஷன் பார்த்தானா உயிரோட விடுவானா? எதிரிய பார்த்தா உயிரோட விடுவானா? நேற்றைக்கோ முன்தினத்திலையோ செய்தியில ஒரு காரியத்தை பார்த்தோம். நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு தகப்பனையும் அவனுடைய 5 வயது குழந்தையையும் திருநெல்வேலி பக்கம் வெட்டி கொண்டாங்க. யார? தகப்பனையும் 5 வயசு ஆம்பளை பிள்ளையும் என்ன செஞ்சாங்க? வெட்டி கொண்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகை? இதெல்லாம் பார்க்குறீங்களா? செய்தி இதெல்லாம் கேட்டீங்களா? பார்த்துருக்குறீங்களா? நமக்கு சீரியல் பார்க்கவே நேரம் இருக்கிறது இல்லை, அதில் எங்கே செய்தி எல்லாம் பார்க்க. அல்லேலூயா. அப்போ ஒரு 18 வருஷமா உள்ள வளர்ந்து கொண்டு வந்த பகை அதனுடைய வேறு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறான்? வேற இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? அந்த குடும்பத்தை வளர விடாம, அந்த குடும்பத்தை ஒருத்தர் இருக்க விடாம செய்கிற காலம் இந்த உலகம். இப்பவே எப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படித்தான் நடந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் நடந்துச்சு. மேபிபோசேத் யாருடைய பேரன்? சவுலுக்கு பேரன். தாவீது வீட்டுக்கும் சவுல் வீட்டுக்கும் தான் ஓயாம யுத்தம் நடக்குது. ஆனா தாவீது மேபிபோசேத்தை பார்த்த உடனே கொல்லாம அவனை, மேபிபோசேத் எதுக்கு ராஜா என்னைய கூப்பிடுறாரு அப்படி நினைச்சு வந்தானே தெரியல. பயப்படாத அப்படிங்கிற வார்த்தை தாவீதுடைய வாயில வருது அப்படின்னா மேபிபோசேத் எந்த பயத்துல வந்தானோ, எப்படிப்பட்ட மனநிலைமையில வந்தானோ, ராஜா எதற்காக என்னை கூப்பிடுறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற பதட்டத்தோடும் அவன் ஸ்தோத்திரம் சந்தேகத்தோடும் அவன் உள்ள வந்து உட்கார்ந்துருப்பான். அவனை பார்த்து சொல்றா, நீ பயப்படாத, உன் தகப்பனா யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? தயவு செய்ய போறேன். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் மேபிபோசேத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு சமாதானம் வந்திருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இரக்கம் செய்யும் போது உங்கள் வாசஸ்தலத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். இந்த மாசத்தில் ஒரு பூரண சமாதானம். அல்லேலூயா. இந்த மாசத்தில் உங்களுடைய தொழிலில் ஒரு பூரண சமாதானம். இந்த மாசத்தில் உங்கள் தூக்கத்தில் ஒரு பூரண சமாதானம். இது வேணும். தூக்கத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னாக்க பைத்தியம் பிடிச்சிரும். தெரியுமா உங்களுக்கு? தூக்கத்தில் என்ன வேணும்? சமாதானம் வேணும். ஒருத்தர், யோபுடைய நண்பனை ஒருத்தர் சொல்வான், நான் படுத்து நித்திரை செய்யும் போது ஒரு உருவம் என்ன செஞ்சுச்சு? என்னை திகிலடைய செய்தது அப்படிம்பார். எத்தனை பேர் படுத்தாக்கா நிம்மதியான தூக்கம் இல்லை தெரியுமா? தூங்குறதுக்கு எத்தனை பேர் மாத்திரை போடுறாங்க தெரியுமா? மாத்திரை போட்டு எத்தனை பேருக்கு தூக்கம் வர்றதில்ல தெரியுமா? தூக்கத்தில் எத்தனை பேர் சரி விட்டுருவான் வளர்றாங்க தெரியுமா? தூக்கத்தில் எத்தனை பேர்த்துக்கு
புலம்பல் இருக்கு தெரியுமா? ஏன் தூக்கத்தில் என்ன இல்ல? சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்ல எல்லாவற்றிலும் இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. ஆண்டவர் சொல்ல எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நிறைய நம்ம அதை சொல்லிட்டே போறதுக்கு டைம் இல்லை, திருவிருந்தும் இருக்குது. அதனால ஆண்டவர் இந்த மேவிபோசேத்தினுடைய குழப்பத்தையும் அவனுடைய சந்தேகத்தையும் அவனுடைய அவிசுவாசத்தையும் அவனுடைய பயத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார். தாவீது ராஜா சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு தயவு நான் செய்வேன். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்க பயப்படுறீங்களோ, ஆமென், ஸ்தோத்திரம், எதுலெல்லாம் உங்களுக்கு தயவு இல்லாமல் இருக்கோ, மனுஷ தயவோ அதிகாரிகளுடைய தயவோ, ஆமாம், எங்க உங்களுக்கு தயவு இல்லாமல் இருக்குதோ அந்த தயவை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆமென், ஸ்தோத்திரம், கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அவர் அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சரி, மூணாவதுக்கு போயிடலாமா? அதே 7வது வசனத்தை வாசிங்க. தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா என்றான். அல்லேலூயா. மூணாவது அவனுக்கு கொடுத்த இரக்கம், அந்த வீட்டுக்கு செய்த இரக்கம், அந்த மேவிபோசேத்துக்கு ஆண்டவர் செய்த இரக்கம் என்ன அப்படின்னா, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் திரும்ப என்ன செய்தானா? ஒருவேளை நாள் போயிருக்கும், வருஷங்கள் போயிருக்கும், வருஷங்கள் போயிருக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு தாவீதுக்கு தொடர்ந்து என்ன வந்துட்டே இருக்குது? யுத்தம் வந்துட்டே இருக்கு. பெலிசியர் வர்றாங்க, அவன் வர்றான், இவன் வர்றான், யுத்தம், தொடர்ந்து யுத்தம், யுத்தம், யுத்தம். சில வருஷங்கள் போயிருச்சு. அதுக்கப்புறம் தேசத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேசத்துக்கு மந்திரிகளை ஏற்படுத்தணும், அமைச்சர்களை ஏற்படுத்தணும், அதிகாரிகளை ஏற்படுத்தணும். அதெல்லாம் ஒரு காலம் என்ன செய்யுது? போகுது. இப்படி நாட்கள் போனா பொழுது மேவிபோசேத் நினைச்சிருப்பான், ஆமா, இனி யாரை எங்க தாத்தா உயிரோடு இருந்திருந்தா, இனி யாரை எங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா, நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, இப்படி நான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக இப்படி அவமானப்படணுங்கிற அவசியம் இல்லையே, என் நிலைமை இப்படி முடமாக்கப்பட்ட அவசியம் எனக்கு வந்திருக்காதே அப்படின்னு என்னென்னமோ என்ன செஞ்சிருப்பான், கற்பனையில பேசியிருப்பான். ஆனா ஒரு நாள் வந்தபோது ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, மேவிபோசேத்தே, நீ உன் தகப்பனுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? திரும்ப நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அங்க என்ன செய்யறாரு? அவர் பேசுறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் இழந்து நிற்கிறீங்களோ, போன மாசத்துலையோ போன வருஷத்துலையோ கடந்த காலங்களிலேயோ, அதையெல்லாம் ஆண்டவர் இரக்கம் செய்யும்போது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ கிடைக்குதே இல்லையோ, இனி வரக்கூடிய காலங்கள்லையா அது நிச்சயம் அது கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்குதே இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுடைய காலங்கள்லையாவது அது கிடைக்கும். அல்லேலூயா. உங்களுக்குரியது உங்க சந்ததியை விட்டு என்ன செய்வதில்லை? வெளியே போவதில்லை. உங்களுக்குரியது உங்க குடும்பத்தாரை விட்டு வெளியே என்ன செய்வதில்லை? போவதில்லை. சவுலின் நிலங்களும் சவுலின் சொத்துக்களும் அப்படியே அவனுடைய பேரனாகிய மேவிபோசேத்துக்கு என்ன செய்தது? வந்து சேர்ந்தது போல, ஆமென், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்க சந்ததிகளை நிச்சயமாய் வந்து அல்லேலூயா, அல்லேலூயா சேரும். கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருக்கும்போது இந்த மூணாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. சரி, 4வது வாசிக்கலாம். 13வது வசனம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில்
நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியினால் எருசலேமிலே என்ன செய்தானா? எருசலேமிலே அவன் குடியிருந்தான். எங்க குடியிருந்தான்? இதுக்கு முன்னாடி எங்க குடியிருந்தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எங்க குடியிருந்தான் தெரியுமா? வாசிங்கள 4வது வசனம். அவன் எங்க என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, அவன் லோதேபாரிலே அம்மியரின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். எங்க இருக்கிறானா? லோதேபாரில் அவன் குடியிருந்தான். இப்ப எங்க குடியிருக்கிறான்? எருசலேமிலே குடியிருக்கிறான். லோதேபார் என்று சொன்னால் வறட்சின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வறட்சின்னு அர்த்தம். அல்லேலூயா. வறட்சியில இருந்தா, அங்க லோதேபார்ல இருந்தா அவனுக்கு என்ன இல்லை? சரியான ஆகாரம் இல்லை. வறட்சினா எப்படிலாம் இருக்கும்? வறட்சி எதெல்லாம் பாதிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். வறட்சி எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை தரும்? நீங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறீங்க, வறட்சியே பார்க்காத ஆளுங்க. உங்களுக்கு வறட்சிங்கிற வார்த்தையே உங்கள் காதுலையே வந்ததில்லை, அப்படித்தானே? வறட்சி இருந்தால் மேலே வளர முடியாது. அப்புறம் பசி பட்டினி, அப்புறம் டோட்டல் பால்ட், எல்லாமே பால்ட்டு. வறட்சி இருந்தால் மேலே வளர முடியாது. மேலே வளர்றதுக்கு கீழே என்ன இருக்கணும்? வேர் இருக்கணும். அப்போ கீழே வறட்சி வேற சாகடிக்கும். அல்லேலூயா. வறட்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நினைச்சதை செய்ய முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல, அன்றாட தேவைகளை கூட சந்திக்க முடியல, வியாதினா ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. வறட்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் என்ன செய்யும்? பாதிக்கும். இதே போல தான் ஆவிக்குரிய வறட்சி அப்படித்தான். சில நேரத்தில் பூமிக்குரிய செழிப்பு நம்மகிட்ட இருக்கலாம், ஆவிக்குரிய வறட்சி உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆத்துமா என்ன செஞ்சிடும்? வளராது, ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படாது, ஆத்துமா செழிப்படையாது. ஆத்துமாவுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? தினமும் ஊற்ற வேண்டிய தண்ணியை ஊற்றணும். தினமும் இந்த டீசல் டேங்க்ல பாருங்க, லாரியில் என்ன செஞ்சிருப்பாங்க? தினமும் எண்ணெய். கவனிக்காம விட்டா என்ன ஆகும்? ஃபால்ட் ஆயிரும். கவனிக்காம விட்டா அவ்வளவுதான், போச்சு. அந்த பழைய எஸ்டீம் கார்ல அது ஏன் அந்த வண்டி என்னை விட்டு போச்சு அப்படின்னா, ரெகுலேட்டரில் தண்ணி ஊற்றாமையே ஓட்டிட்டேன். ரெகுலேட்டரில் ஒரு நாள் திருப்பூர் போகும்போது முன்னாடி பேனட்லேருந்து புகையாக வருது. அப்படியே அன்னைக்கு ஒரு ஷாப்பில் திருப்பூரில் கொண்டு போய் விட்டது தான். ரெண்டாவது அந்த ஒயிட் கலர் சாண்ட்ரா கார் வச்சுருந்தோம் பாருங்க, அது 3 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டு இருந்த வண்டி. ஒரே ஒரு தடவை என்ஜின் ஆயில் மாற்றினேன், அதுக்கப்புறம் என்ஜின் ஆயிலை பற்றி அதில் சிந்தனையே எனக்கு வரல. ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற அந்த டிஸ்பிளேல ரெட் கலர் லைட்டு வந்து 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 போகும். என்னை கவனி, என்னை கவனி, என்னை கவனின்ட்டே இருக்குது. நான் அந்த ரெட் லைட் எரியிறத கவனிச்சேன், ஆனால் என்ஜினை கவனிக்காம விட்டேன். ஆமா, ரெட் லைட் எரியிறத கவனிச்சேன். நான் என்ஜினை கவனிச்சிருந்தேன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? என்ஜின் போயிருக்காது. ஊருக்கு போயிட்டு வர்ற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கட்டா 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 கட்டான்னு புல்லட் சவுண்டு மாதிரி வந்துச்சு. அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தாக்கா எனக்கு அந்த சவுண்டு வந்த உடனே எனக்கு ஞாபகம் வருது, அடாடாடா நம்ம என்ஜின் ஆயிலே இது வரைக்கும் ஊற்றலையே. இதில் எனக்கு தெரிஞ்சு வச்சு என்ஜின் போச்சு அப்படின்னா, எப்போ என்ஜின் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஞாபகம் அப்பத்தான் வருது. பிசாசு இப்படித்தான் ஒரு நாளில் நம்ம பிசாசின் கையில் அகப்பட்டுட்டோம், நம்முடைய டோட்டல் வாழ்க்கை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாள் நான் என்ன செய்யல, வளரலையே. இப்ப நல்லா சரீரம் நல்லா இருக்கிற வரைக்கும், குடும்பம் நல்லா இருக்கிற வரைக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கிற வரைக்கும் சில நேரத்தில் ஜெபம் பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஆலயத்துக்கு வர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஆண்டவரை தேடுவதற்கு மனசு வர மாட்டேங்குது, எந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ள மனசு வர மாட்டேங்குது. ஒரு நாளிலே பிசாசினுடைய கரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய செழிப்பு ஒரு இடத்துல கூட என்ன செய்யல இல்லை அப்படிங்கிறது. அல்லேலூயா. இப்போ லோதேபாரில் இருக்கிற மேவி போசேத் இப்போ எங்கே வர்றான்? எருசலேமுக்கு வர்றான். எருசலேம்னா சமாதானம் அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். ஆண்டவர் இறக்க செய்யும் போது நம்முடைய இடமே மாறும், நம்முடைய நிலைமையே மாறும், நம்முடைய ஸ்தானமே மாறும். உங்களெல்லாம் போய் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன் பாருங்க, என்னைய சொல்லணும். நான் யாருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? அதை நான் தான் முன்னாடியே சொல்லிட்டல. நீங்கள்லாம் வறட்சிங்கிற வார்த்தையே புதுசாக கேள்விப்படுற ஆளுங்க. உங்களுக்கு போய் வறட்சி வருமா? நீங்கள்லாம் மாதம் கிட்டத்தட்ட பல லட்சம் சம்பளம் வாங்குகிற ஆளுங்க, அப்படித்தானே? ஒவ்வொருத்தரும் பார்த்தா கடன்னா என்னன்னே தெரியாது, வியாதினா என்னன்னே தெரியாது, எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா BMW, அப்புறம் என்ன காரு, ஆடி காரு, ஆவணி காரில் வந்து இறங்குற ஆளுங்க. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் வறட்சினா என்னன்னே என்ன செய்யாது, அதுக்கும் அமைதியாக தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவன் நமக்கு இறக்க செய்யும் போது நம்ம இருக்கிற இடமே என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. வறட்சி, வறண்ட அனுபவம் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். வீட்டில் ஒரு செழிப்பு உண்டாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். பொருளாதாரங்கள் உயர்த்தப்படும். உங்களுடைய ஸ்தானம் மாறும். நீங்க போட்டிருக்கிற வஸ்திரம் கூட மாறும். அல்லேலூயா. உங்க வீட்டினுடைய சூழ்நிலைகள் மாறும். எப்ப? லோதேபாரிலிருந்து எருசலேமுக்கு வந்தா மாறும். லோதேபார்லயே உட்காரக்கூடாது. ராஜா என்னைய கூப்பிடுறார், ராஜா என்னை விசாரிக்கிறார், ஆண்டவர் என்னை கூப்பிடுறார், ஆண்டவர் எனக்கு சமாதானம் தர போறார், ஆண்டவர் என் நிலைமையை மாற்ற போறார், ஆண்டவருடைய வறட்சி நீக்க போறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு லோதேபார் என்கிற வறட்சி விட்டு வெளியே வந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் இறக்க செய்யும் போது நாலாவது என்ன மாறும்? நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கடைசியாக ஒன்றை வாசிச்சு ஜெபம் பண்ண போறோம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அதுல 7வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல்ல 21:7. தாவீது கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மோபிபோசேத்தை தப்ப விட்டு பிடித்து சரி போது கிபியோனின் கையில் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. 5வதாக கர்த்தர் இறக்க செய்யும் போது அந்த வாசஸ்தலத்துக்கு என்ன நடக்கும் தெரியுமா? பரிகாரத்துக்கு பலியாகாதபடி நம்ம என்ன செய்வோம்? தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா. இப்போ தேசம் எங்கிலும் பஞ்சம். ஆண்டவர்கிட்ட தாவீது ராஜா கேட்கிறார், ஆண்டவரே தேசத்துல ஏப்பா பஞ்சம் வந்திருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, சவுல் வீட்டாரின் நிமித்தம் இந்த பஞ்சம். சவுல் வீட்டாரின் நிமித்தமா? சவுல் என்ன செய்த ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவின் காலத்துல கிபியோனியரும் யோசுவாவை என்ன செய்தாங்க? உடன்படிக்கை பண்ணி இருந்தார்கள். சவுல் அந்த உடன்படிக்கையை மீறி கிபியோனியரை சிலர் என்ன செய்தான்?
கொன்று போட்டான். அப்ப ஆண்டவர் பாருங்க, உடன்படிக்கை மீறினா தம் சொந்த ஜனத்துக்கு கூட எதை வர வச்சிடறாரு? பஞ்சத்தை வர வைக்கிறார். இப்ப தாவீது கேட்கிற, ஆண்டவரே இதுதான் காரணமா? அப்ப என்ன செய்யணும்? இதுக்கு பரிகாரம் என்ன? உடன்படிக்கையை எந்த குடும்பம் மீறிச்சோ, உடன்படிக்கையை எந்த மனுஷன் மீறினானோ அவன் தான் அதுக்கு பரிகாரம் செலுத்தணும். இப்ப தாவீதுனுடைய சிங்காசனத்தில் அல்லது தாவீதுனுடைய அந்த சாப்பிடுற டேபிள்ல யார் உட்கார்ந்து இருக்கிறா? மேபிபோசேத் உட்கார்ந்து இருக்கிறான். தாவீது சவுலுக்கு மிக மிக நெருங்கிய ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுல இருக்கிறவன் மேபிபோசேத். மேபிபோசேத்தையும் தூக்கி என்ன செஞ்சிருக்குன்னு கிபியோன் கையில ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆனா மேபிபோசேத்துக்கு வசன ஆண்டவர் அழகா சொல்றார், யோனத்தான் நிமித்தம் செய்த உடன்படிக்கையினாலே மேபிபோசேத் அங்கே தப்புவிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிபியோனியர் கையில சவுல் பெற்ற மற்ற பிள்ளைகள், மீகால் பெற்ற மற்ற பிள்ளைகள், அவங்களெல்லாம் பிடிச்சி யார் கையில் ஒப்பு கொடுத்தானா? கிபியோனியர் கையில் ஒப்பு கொடுத்தான். அவனை அந்த சவுளுடைய வாரிசுகள் எல்லாம் தூக்கி கொலை செய்து மரத்தில் தூக்கி போட்டார்கள். அடுத்து வசனம் சொல்லுது, கர்த்தர் தேசத்துக்காக செய்த வேண்டுதலை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் கடைசி பகுதி பார்த்தீங்களா? அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அல்லேலூயா. எப்ப உடன்படிக்கையை மீறுகிற ஜனங்கள், அதனால வருகிற சாபம், அதனால வருகிறதான் அக்கிரமம், அதனால வருகிற வறட்சி, அதை தெரிந்து கொண்டு அதற்கு எந்த மனுஷன் பரிகாரம் செய்கிறானோ செலுத்துறானோ அதற்கு பிறகு அந்த குடும்பத்துடைய ஜெபம் கேட்கப்படும். அதற்கு பிறகு அந்த தேசத்திற்காக பண்ணப்படுகிற ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிற வரைக்கும் என்ன ஜெபம் ஏறெடுத்தாலும் கேட்கப்படாது. அல்லேலூயா. மனம் திரும்பாத ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? பாவிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? அவங்கள வெறுக்கல ஆண்டவர், அவங்கள நேசிக்கிறார் தான். ஆனா மனம் திரும்பி ஜெபம் பண்ணா தேசத்துக்கு தேவன் என்ன தருவாரா? சேமத்தை தருவார். மனம் திரும்பாத ஜெபம் ஆசீர்வாதத்தை என்ன செய்யாது? கொண்டு வராது. மனம் திரும்பாத ஜெபம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. அப்ப அதுக்கு பரிகாரம் என்ன? நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. கையை பிடிங்க பக்கத்துல. உங்க குடும்பத்துக்கு பண்ற ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நீங்க தான் பரிகாரம். உங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென். சரி, அல்லேலூயா. ஒரு சின்ன தூக்கம் தூங்குனாங்க சிலர், அதுக்காகத்தான் அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காகத்தான் அவங்கள கையை பிடிச்சு. சரி, அல்லேலூயா. அப்ப 5ஆவதாக சாக வேண்டிய மேவிபோசேத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த உடன்படிக்கையினாலே தாவீது அவனை தப்புவித்தான். உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம் பாருங்க. நீங்க ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை, நீங்க ஆண்டவரோடு பண்ணின பொருத்தனை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த பொருத்தனை, அந்த உடன்படிக்கை, ஆமென் ஸ்தோத்திரம், உங்க உயிரை காக்கிற ஒரு பெரிய ஆயுதமா அது மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மேவிபோசேத் அப்படின்னா வெக்கத்தை விரட்டியவர் அர்த்தம். மேவிபோசேத் 2 கால் ஊனமானவன். அவன் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அவனால் நடக்க முடியாது. அதனால தான் சொல்ற, செத்த நாயை போல இருக்கிற என்னை நோக்கி பார்க்கறதுக்கு நான் ஏமாத்துற ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மேவிபோசேத்துடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்பி அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கு இரக்கம் செய்த ஆண்டவர் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் இயற்கையாகவே மரணம் அடையும்படிக்கு ஆண்டவர் அவன் என்ன செய்தார்? போஷித்து காப்பாற்றினார். அவன் கூட இருந்தவங்க, அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க அத்தனை பேர் கிபியோனியர் கையில்
பலிகடாவாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போதும் கூட மேவிபோசேத் உடன்படிக்கை என்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினாலே தாவீதினாலே தப்புவிக்கப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் இன்னும் தப்புவிக்கப்படுறோம், இன்னும் காப்பாற்றப்படுகிறோம், இன்னும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இதுக்கு காரணம் ஆண்டவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை. நாம் ஆண்டவரோடு செஞ்ச உடன்படிக்கை இல்லை. ஏன்னா அதெல்லாம் மீறி பல நாட்கள் பல வருஷங்கள் அது அடிக்கடி என்ன செய்கிற மாதிரி இருக்கு, மீறி மீறி போகிற மாதிரி இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். உன்னை போல நான் என்ன செய்ய மாட்டேன், மாறி மாறி பேச மாட்டேன். உன்னை போல மாறி மாறி போக மாட்டேன். உன்னை போல என் மனநிலைமையை மாற்றிக்கொண்டே இருக்க மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுப்பி நிற்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நல்லவரே, உமக்கு நன்றி. எல்லாம் எழுப்பி நிற்கலாம். பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மேவிபோசேத்துக்கு எப்படி ஆண்டவர் இரக்கம் செய்தாரோ, மேவிபோ